வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் கழித்து திரும்ப ஒரு கேள்வி பதில் நிகழ்வாகவே கொண்டு போகலான்னு ஒரு யோசனை. ஏஎல்பி முறை உருவாக்கின நீங்கள் உங்கள் பாரம்பரியமாகவே 4 தலைமுறையாக நீங்கள் ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கீங்க. அப்போது அவ்வளோ ஆழமான அனுபவம் இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தோம். ஏன் புதுசாக ஒன்று உருவாக்கணும்னு தோணுச்சு? 80% மக்கள் எதிர்காலத்தை பற்றி அறியறதுக்கு ஆசை இருக்கான ஆசை இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த நம்பிக்கை சார்ந்த அடிப்படையில் அவங்க நம்மள்ட்ட வந்து பார்க்குறாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வீடு கட்டலான்னு சொல்கிறீங்க, இடம் வாங்கலான்னு சொல்கிறீங்க, கார் வாங்கலான்னு சொல்கிறீங்க, வேலை கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இது எவ்வளோ சதவீதம் நீங்கள் நடந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்க? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக சொன்னால் நடக்கும்னு நம்பிக்கையில் போகிறாங்கல்ல. கன்சல்டேஷனுங்கிற ஃபீஸில் ஒரு பணத்தை நம்ம வாங்குகிறோம்ல. கன்சல்டேஷன் பணம் வாங்கினது பிறகு அவங்க காலத்தையும் விரயம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது நடக்கும்னு சொல்கிறோம், இது நடக்காதுன்னு சொல்கிறோம், இது வேணும்னு சொல்கிறோம், இது வேண்டான்னு சொல்கிறோம், இடத்த விற்றுருங்கன்னு சொல்கிறோம், இடத்த வாங்குங்கன்னு சொல்கிறோம், கல்யாணம் இப்போ நடக்கும்னு சொல்கிறோம், கல்யாணம் இப்போ நடக்காதுன்னு சொல்கிறோம், இதுக்கு இந்த அமைப்பு இருக்குது, இதுக்கு இந்த அமைப்பு இருக்குது, இதை இப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இப்படி நம்ம சொல்கிறோம்ல. எல்லாமே நடந்துருதா என்ன? இல்லை. எனக்கு இங்கே இப்படி ஒரு சிக்கலான இடத்துல நிற்கும்போது மக்கள் இடத்துல நான் இருந்து பார்த்தா எனக்கு என்ன வலிக்கும் தெரியுமா? நிறை குறைகள் அப்படின்னா எல்லாத்துலையும் இருக்கும். நிறை குறைகள் இல்லாமல் இல்லை. இது அப்படியே எல்லாமே கடவுளோ மகானோ ரிஷியோ முனிவர்களோ இங்கே கிடையாது. ஆனாலும் ஒரு பாமர மக்களுக்கு ஒரு அறுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நிற்கிறோம். அப்போ நடந்த நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருக்குது, நடக்காத நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருக்குது. உங்களுக்கு வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் வீடு வாங்கலை, நீங்கள் வெளிநாடு போக மாட்டேன், நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க. ஏன் இவர் போனார், இவர் ஏன் போகல, இவர் ஏன் வீடு வாங்கினார், இவர் ஏன் வீடு வாங்கலை? நடக்காத விஷயங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் நடந்துச்சு? நீங்கள் சொல்லியிருக்கீங்க நடந்துச்சு, சொல்லலை இது நடக்கலை, சொல்லலை நடந்துச்சு. அது கரெக்டாக இருந்தது, அதை பற்றி கேள்வி இல்லை. விதி பிரகாரம் இருந்தும் ஏன் நடக்கலை? இது இயற்கை, ஜாதகம், கர்மா, தலையெழுத்து, விதி அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆனாலும் வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க, வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கலைங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் என்னுடைய பதில். கடவுள் ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதம் பண்ணி தான் ஒவ்வொரு மனிதனை இந்த காலகட்டத்தில் இன்னார் மகளாக பிறக்க வேண்டும் என்பது தலையெழுத்து. இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த நிறைகுறைகள் இருக்குல்ல, இந்த நிறைகுறையில் எங்கெங்கெல்லாம் விதிகளோட பொருந்துனுச்சு. ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் இவனுக்கு கவர்மெண்ட் வேலையே உத்தியோகமே கிடையாதுன்ட்டார் ஒரு ஜோசியர். ஆனால் அந்த பையன் கரெக்டாக 26 மாதத்தில் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 வருஷமாக வேலை பார்த்துட்டு என்னை இன்றைக்கி பார்த்தாலும் சொல்லுவார்,